ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக மறுமை நாளிலே இந்த மனிதர்களை ஒன்று கூட்டியே தீருவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை அழிய போகிறது ஒரு நாள். அல்லாஹ் அறிந்தவன் எப்போது. அந்த அல்லாஹுவை தவிர அந்த மறுமை நாள் எப்போது ஏற்படும் என்ற கல்வி வேறு யாருக்கும் அல்லாஹுவால் கொடுக்கப்படவில்லை இந்த உலகத்திலே. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மறுமை நாள் எப்போது ஏற்படும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கேட்பவரை விட கேள்வி கேட்கப்படுகிறது என்னை விட கேட்பவர் அறிந்தவர். அதாவது கேட்பவருக்கும் எப்போது ஏற்படும் என்று தெரியாது, கேட்கப்படக்கூடிய யாரின் மீது கேட்கப்படுகிறதோ எனக்கும் எப்போது அந்த மறுமை நாள் ஏற்படும் என்று தெரியாது. மறுமை நாள் எப்போது ஏற்படும் என்று அறிந்தவன் அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான். ஏன் இந்த மறுமை? எதற்கு அந்த மறுமை? என்ன நடக்க போகிறது அந்த மறுமையிலே? கண்ணியத்துக்குரியவர்களே, மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்னதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே அவன் படைத்த அத்துணை படைப்புகளையும் அழிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரையெல்லாம் படைப்பாக எந்த பொருட்களை எல்லாம் அல்லாஹ் படைத்தானோ அந்த அத்துணை படைப்புகளும் ஒரு நாள் நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வருவான். அல்லாஹ் அழித்து விடுவான். அல்லாஹ் வானத்தை அழிப்பான், அல்லாஹ் பூமியை அழிப்பான், அல்லாஹ் மலக்குகளை அழிப்பான், அல்லாஹ் ஜின்களை அழிப்பான், ஒட்டுமொத்த மனிதர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்து விடுவான். அல்லாஹ் அதைத்தான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சூரத்துர் ரஹ்மானுடைய வசனத்திலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். قال تعالى كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. அல்லாஹ் சொல்லுகிறான், قال تعالى كل من عليها فان. இந்த உலகத்திலே அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளையும் அல்லாஹ் அழித்து விடுவான். பூமி தரைமட்டமாக்கப்படும், வானம் தரைமட்டமாக்கப்படும். இந்த பூமி வானத்துடைய அத்துணை அமைப்புகளும் அடித்து நாசமாக்கப்படும். قال تعالى إذا السماء انفطرت وإذا الكواكب انتثرت وإذا البحار فجرت وإذا القبور بعثرت. قال تعالى إذا الشمس كورت وإذا النجوم انكدرت وإذا الجبال سيرت وإذا العشار عطلت وإذا حشرت وإذا البحار سجرت. قال تعالى إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة ஷர்ரை யரா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வானத்தின் அமைப்பை மாற்றுவான், இந்த பூமியின் அமைப்பை மாற்றுவான். வானம் பிளந்து விடும். இத ஸமாஉன் ஃபதரத். வானம் பிளந்து விடும், வெடித்து விடும். நட்சத்திரங்கள் அப்படியே உதிர்ந்து விடும். வைதன் நுஜூமுல் கதரத். யா அல்லாஹ், இந்த பூமியை விட பல மடங்கு பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் இந்த பூமியின் மீது அப்படியே உதிர்ந்து விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியனை இடம்பெயர்த்து விடுவான். சூரியன் அடித்து நொறுக்கப்படும். மலைகள் பஞ்சாக பறக்க ஆரம்பித்து விடும். கடல்கள் எல்லாம் நெருப்போடு கடல் அலைகளை வீச ஆரம்பித்து விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், فَإِذَا نُفِخَ فِي الصُّورِ نَفْخَةً وَاحِدَةً وَحُمِلَتِ الْأَرْضُ وَالْجِبَالُ فَدُكَّتَا دَكَّةً وَاحِدَةً. அல்லாஹ் சொல்லுகின்றான், சூர் ஊதப்பட்டவுடன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பூமியையும் வானத்தையும் பூமியையும் மலைகளையும் இடம்பெயர்த்து ஒன்றோடு ஒன்றாக அல்லாஹ் மோத வைத்து விடுவான். யாரோ ஒரு சுனாமியை இந்த பூமியால் தாங்க முடியவில்லை. ஒட்டுமொத்த உலக அமைப்பும் அடித்து நொறுக்கப்பட்டு சின்ன பின்னமாக மாற்றப்படும். மனிதர்கள் எல்லோரும் என்ன செய்வதென்று தெரியாமல் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை பற்றி தான் சொல்லுகின்றான். قال تعالى அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான், قال تعالى يا ايها الناس اتقوا ربكم ان زلزلة الساعة شيء عظيم. கொஞ்சம் கேளுங்கள் மூமின்களே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கிறான். முஸ்லிம்களை அழைக்கவில்லை, மூமின்களை அழைக்கவில்லை, ஒட்டுமொத்த மனிதர்களையும் அழைக்கிறான். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்கும். உங்களை படைத்த இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அதீம். மறுமையின் நடுக்கம் மிக பயங்கரமானது. யௌம தரவுனஹா தذهل كل مرضعة அம்மா அர்தஅத் வதவு كل ذات
حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. அல்லாஹ் சொல்லுகிறான், மறந்திருக்கக்கூடிய உள்ளங்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அந்த மறுமை நாளுடைய திடுக்கம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், பால் கொடுத்து கொண்டிருக்கும் குழந்தையை தாய் மறந்து விடுவாள். ஒட்டகம் தன்னுடைய குட்டியை அதுவாகவே வெளியாக்கிவிடும். ஒத்தரன்னாச சுகாரா, மனிதர்கள் எல்லோரும் போதையிலே குடி மயக்கத்திலே இருப்பார்கள். ஒமாஹும் பி சுகாரா, அது குடி போதை அல்ல, அது குடியின் மயக்கம் அல்ல, அது மதுவின் மயக்கம் அல்ல. வலாகின் அதாபல்லாஹி ஷதீத், வலாகின் அதாபல்லாஹி ஷதீத், வலாகின் அதாபல்லாஹி ஷதீத். அல்லாஹ்வுடைய வேதனை அந்த நாளிலே மிக பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுகின்றான், யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்கும் வக்ஷவ் யௌமா, மக்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், மறுமையை அஞ்சிக் கொள்ளுங்கள். வக்ஷவ் யௌமா, அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். யௌம லா யஜ்ஸி வாலிதுன் அவ் வலதிஹ், கொஞ்சம் கேளுங்கள், உங்களுடைய தந்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாது. வலா மௌலூதுன் ஹுவ ஜாஸின் அவ் வாலிதிஹி ஷைஆ, தந்தை பிள்ளைக்கு உதவி செய்ய முடியாது, பிள்ளை தந்தைக்கு உதவி செய்ய முடியாது. இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மை. ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை உங்களை மயக்கிவிட வேண்டாம். வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்தார்கள், யா மஅஷர குரைஷ், அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்தார்கள், குறைஷிகளே, இஷ்தரவு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய நஃப்ஸை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, அந்த மறுமை நாளிலே உங்களை என்னால் பாதுகாக்க முடியாது. யா பனி அப்தி மனாஃப், மனாஃபின் குடும்பத்தார்களே, லா உக்னி அன்கும் மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து என்னால் உங்களை பாதுகாக்க முடியாது. யா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களே, லா உக்னி அன்கு மினல்லாஹி ஷைஆ, அந்த மறுமை நடுக்கத்திலிருந்து உங்களை என்னால் பாதுகாக்க முடியாது. வயா ஃபாத்திமத்து பின்த் முஹம்மத், முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகளாகிய ஃபாத்திமாவே ரலியல்லாஹு அன்ஹா, சலீனி மினத் துன்யா மா ஷிஅதி, இந்த உலகத்திலே எதை வேண்டுமானாலும் இந்த முஹம்மது ரசூலிடத்திலே கேட்டுக்கொள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் உன்னுடைய தந்தையாக இருக்கும் காரணத்தால் மா லா உக்னி அன்கி மினல்லாஹி ஷைஆ, முஹம்மது ரசூல் உன்னுடைய தந்தையாக இருக்கும் காரணத்தால் ஃபாத்திமா அவர்களே, என் ஈரக்குலையே, என் ஃபாத்திமாவே, உன்னை என்னால் நாளை மறுமையில் பாதுகாக்க முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள், முஹம்மது ரசூலால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தன்னுடைய பிள்ளை என்ற காரணத்தால் பாதுகாக்க முடியாது என்றால், உங்களுடைய தந்தை உங்களுக்கு என்ன உதவி செய்வார்? உங்களுடைய தாய் உங்களுக்கு என்ன உதவி செய்வார்கள்? உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுக்கு என்ன உதவி செய்வார்கள்? எந்த உறவுகளும் அந்த நாளிலே நிலையாக இருக்காது. எல்லோரும் ஒருவரை பார்த்து விரண்டு ஓடக்கூடிய அந்த நாள். யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்கும் வக்ஷவ் யௌமா, மறுமையிலே அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த ரப்புக்கு முன்னால் நிற்கக்கூடிய அந்த நாளை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அலா யظுன்னு உலாயிக அன்னஹும் மப்ஊஸூன், நீங்கள் எழுப்பப்பட மாட்டீர்கள் என்று எண்ணாமல் இந்த உலகத்திலே வாழாதீர்கள். லியௌமின் அதீம், எழுப்பப்பட்டே தீருவீர்கள் அந்த மறுமை நாளிலே, மகத்தான நாளிலே. யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அந்த மறுமை நாளிலே மக்கள் எல்லோரும் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் நின்று கொண்டிருப்பார்கள். வக்ஷவ் யௌமா, அந்த நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த நாளை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறியிருக்கக்கூடிய மூன்றில் ஒரு பகுதி உள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். மறுமை எச்சரிக்கை செய்கிறான், மறுமையின் காட்சிகளை சொல்லுகின்றான், சொர்க்கத்தை சொல்லுகின்றான், நரகத்தை பற்றி எச்சரிக்கை செய்கிறான். அந்த நாளை படித்து பார்த்து அந்த நாளை நீங்கள் உணர்ந்து இந்த உலக மக்களுக்கும் அதை எடுத்து கூறி அந்த மறுமையை அஞ்சி உங்களுடைய இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு எட்டையும் எடுத்து வையுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு பரக்கத் செய்வார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மறுமை நாளிலே உங்களுக்கு வெற்றி